ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. தங்கமே, உன் வாழ்க்கையில் இது மாறுதலுக்கான நேரம். நீ சற்றும் எதிர்பாராத அற்புதத்தையும் அதிசயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிகழ்த்த போகிறேன். இந்த விடியலிலும் இனி வரும் விடியலிலும் என்ன செய்ய போகின்றோம், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போகின்றோம் என்று வாழ்க்கையை நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். என்னுடைய பிள்ளையாகிய உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே. ஆனால் அதை பெறும் வரை உனக்கு பொறுமைதான் இல்லை. உனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் நிச்சயமாக இருக்கும். அதை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் சோதனையையும் கொடுத்து உன்னுடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் சோதித்த பிறகே உன்னுடைய கைகளில் அவை கிடைக்கும். அது ஒரு சிலருக்கு ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், ஒரு வருடத்தில், எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். கஷ்டம் என்பது எப்பொழுதும் நிரந்தரம் அல்ல. கர்ம பலன்களை தவிர்க்க முடியாது. அதன் வீரியத்தை குறைக்கவே உன் அப்பா நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். என்னை வணங்கிய உடனே உனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அது சாத்தியமில்லை இல்லையா? இருந்தும் உன்னில் புலம்பலே, அதுதான் நான் எவ்வளவு நாட்களாக அப்பாவை வணங்குகின்றேன், ஏன் கண்டேன், என் வாழ்க்கையில் கண் திறந்து பார்க்கவில்லை என்று புலம்புகிறார். கவலை கொள்ளாதே. உனக்கான வாழ்க்கை, உனக்கான வாக்கை நான் கூறுகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடைபெற போகின்றது. நீ வேண்டியது உனக்கு கிடைக்க போகின்றது. சரியான நேரத்தில், சரியான காரணத்துடன் உனக்கு என்ன தேவையோ அதை உன்னிடம் நான் ஒப்படைப்பேன். அதுவரை உனக்கு வேண்டியது நம்பிக்கையும் அதை பெறக்கூடிய பொறுமையை மட்டும்தான். நீ என்னை மனதார ஒரு முறை நினைத்தால் மறு கணமே நான் உனக்கு காட்சி தருவேன் பிள்ளையே. நீ எங்கே இருந்தாலும் உன்னுடைய அருகில் நான் இருப்பேன். கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு தங்கமே. என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிற பொழுது எதற்காக நீ இப்படி உன்னை வருத்திக் கொள்ள வேண்டும்? நான் ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்தால் ஆரம்பத்தில் அவருடைய வாழ்வு கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் போக போக மகிழ்ச்சி அவரின் வாழ்வில் குடிபுகுந்துவிடும். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குடிபுகும் நேரம் இதோ வந்து விட்டது. உனது அன்பில் நான் உருகி போயுள்ளேன். நீ கேட்டதையும் உடனே தரப்போகின்றேன். அதற்கான நல்ல அறிகுறிகளும் உனக்கு முன்கூட்டியே தெரிய வந்து கொண்டிருக்கும். நம்பிக்கையோடு காத்திரு என் பிள்ளை. நீ நினைத்தது நிறைவேறும். உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை முழுமையாக நீயே உணரப் போகின்றாய். நீ கேட்ட மாறுதலை உனக்காக கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தின் எல்லைக்கே செல்லும்படியாக செய்ய போகின்றேன். என்னை நம்பிய உன்னை நிச்சயம் நான் காப்பாற்றுவேன். நீ அழுதது போதும் மகளே. எங்கே என்னை ஒரு முறை அழை. ஓம் சரவண பவாய நம. கைமேல் பலன் தரக்கூடிய கந்த வேல்மாறல் பாராயணத்தை பத்தி பார்க்க போறோம். தொடர்ந்து நம்ம பல பதிவுகள்ல பார்த்துட்டு வரும். வேல்மாறல் பாராயணம் படிக்கிறதுனால எவ்வளவு அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம தமிழகம் எங்குமே பல இடங்கள்ல வேல்மாறல் பாராயண பூஜையை நடத்திட்டு இருக்காங்க நிறைய பேர். நம்ம அன்பு சொந்தங்கள் இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணி அதன் மூலமா அவங்க வாழ்க்கையில நடந்த பல அற்புத அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு அற்புதத்தை பத்தி உங்ககிட்ட இப்ப நான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். திருப்பூர்ல சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு அம்மா. அவங்க கண்ணீரோட சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்னோட மகன் பணிபுரியிற இடத்துல விபத்துக்குள்ளாகி இனி பிழைக்கிறதே கடினம் அப்படின்ற நிலையில இருந்தாங்க. இறைவன் அருளால உயிர் பிழைச்சும் நடமாட இயலாம படுக்கையில இருந்த போதுதான் இந்த வேல்மாறல் பாராயணம் பத்தி கேள்விப்பட்டுட்டு அதுல முழு ஈடுபாட்டோட நம்பிக்கையோட நான் தினமும் பாராயணம் பண்ணேன். வேல்மாறல் பாடலை எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியாம இருந்தது. எப்படியோ ஒரு வாரம் அதை கத்துக்கிட்டேன். முழு நம்பிக்கையோட எனக்கு தெரிந்த வகையில வேல்மாறல் பாடலை தினமும் ஒரு முறை பாடிட்டு வந்தேன். பாட பாட அதை கேட்டுட்டு வந்த விரைவாக குணமாகிட்டாரு. இப்போ வீட்டுக்குள்ளேயே நடமாடுறாப்ல. எல்லாமே அந்த மகாமந்திரத்தோட மகிமைதான் சொன்னாங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, நன்றி அப்படின்னு அந்த தாய் ஆனந்த கண்ணீரோடு சொல்லிய சத்தம் இன்னைக்கும்
எனக்கு நினைவுல இருக்குன்னு தான் சொல்லணும். உடல் பிணிக்கு மட்டும் இல்லங்க, வினை பிணிகளுக்கும் உச்ச மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா வேல்மாறல் மந்திரம் தான். படைத்தவன் துணை இருக்கும் போது அடுத்தவன் துணை எதுக்கு? கவலைப்படாதீங்க. நமக்கு இறைவனுடைய துணை இருக்கும் போது நீங்க மற்றவங்களுடைய துணையை எதிர்பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. மனக்குறையை தீர்க்கிற வண்ணம் வேல்மாறல் பூஜையை நடத்துங்க. வந்த வினை நீக்கும் வேலனின் மந்திரத்தை உச்சரித்து பலன் பெறுவோங்க. முருக வழிபாட்டுக்கு முந்தையது வேல் வழிபாடுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. வேல்மாறல் மந்திரம் ஜீவன்களுக்கு காருண்யம் மாதிரி, ஒரு ஔஷதம் நோய்களை தீர்க்கிறது மாதிரி இந்த மந்திரம் புற அக நோய்களை நீக்குமா, பிறவி பிணியை அழிக்கும். ஞானவேல் அப்படின்றதுனால இத பாராயணம் பண்ணா ஞானத்தையும் பேரின்ப வாழ்க்கையையும் கொடுக்கும். வீரவேல் அப்படின்றதுனால காரிய சக்தியையும் கொடுக்கும். முருகன் வேறு அல்ல, அவருடைய திருக்கை வேல் வேறு அல்ல. வினைகளை வேறறுக்க வல்ல வேலாயுதத்தை போற்றி வணங்கினா நம்ம விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்துள்ள வேல் வகுப்பு பாடல் எல்லா பிணிகளுக்குமே உச்ச மருந்தாகி தீர்த்தருள உள்ளதுன்னு எண்ணிய வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேலுக்கு வந்த வழிபாடாக வேல்மாறல் பாராயணத்தை தொகுத்து கொடுத்திருக்காங்க. வேல்மாறல் பாடல்களை பக்தியோட சிரத்தையோட மன ஒருமைப்பாட்டோட ஒரு மண்டல காலம், அதாவது 48 நாட்கள் விடாம காலையோ இல்ல மாலையோ ஒரு முறையாவது நீங்க பாராயணம் பண்றது ரொம்ப நல்லதுங்க. ஆண் பெண் யாரு வேணாலும் பாராயணம் பண்ணலாம். இத பாராயணம் பண்றதுனால உங்களுடைய எல்லா வேண்டுதலும் பலிதமாகும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அன்பான சொந்தங்களே, பிணி பயமும் எதிர்கால அச்சமும் மிகுந்த இந்த வேளையில வேலை வழிபடுவது அவசியம்னு கருதி, அது மட்டும் இல்ல நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே அனைத்து செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ்க்கையில சிறந்தோங்கணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த விஷயத்த நான் பதிவு பண்றேன். கந்தன் திருவேலை நினைந்தால் கண்ட பிணி ஓடிவிடும் என்பது அருள் வாக்கல்லவா. எனவே சொந்தங்களே, செவ்வாய்க்கிழமை அன்றோ இல்ல சஷ்டி தினத்தன்றோ இந்த வேல் பாராயண பூஜையை செய்ய ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையிலையும் நீங்க மிகப்பெரிய அதிசயத்தை காண்பீங்க, ஆச்சரியத்தை காண்பீங்க, அற்புதத்தை காண்பீங்க. அத நீங்க அப்படி காணும் போது கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய அந்த ஒரு அற்புதமான அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த அற்புதமான அதிசய நிகழ்வு நடந்திருக்கும் இல்லையா, அதை பாக்குற எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையிலையும் நாம இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணி கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இந்த அதிசயம் நடக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட அவங்களும் இந்த பூஜையை மேற்கொள்ளுவாங்க. அதுக்காக தான் கேட்டுக்கிறேன். இன்னொன்னு, வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்றத மறக்காம நம்ம முருகனுக்காக கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. சொந்தங்களே, இந்த வீடியோவில் நாம் முருகப்பெருமானின் தீவிர பக்தரா நீங்கள் அனுதினமும் ஆறுமுகனின் அருள் பெற வேண்டுமா, தீராத வினைகளை தீர்க்கும் வேல் வழிபாடை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் திருக்கரத்தில் விளங்கும் ஆயுதங்களில் முதன்மையானது வேலாயுதம். தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் அதற்கு வெற்றிவேல் என்று பெயர் வந்தது. முருக வழிபாட்டில் தொன்மை வாய்ந்தது வேல் வழிபாடு. தீராத துன்பத்தையும் விரட்டக்கூடிய சக்தி வாய்ந்த முருகன் வேல் அறிவு, ஞானம், பொருள், இன்பம் முதலிய பல சக்திகளை ஈன்று கொடுக்கும். ஆகவே முருகனுக்குரிய மிகவும் பிடித்த கிழமையான செவ்வாய்க்கிழமையான இன்றைய நன்னாளில் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் உங்கள் இல்லத்தில் இந்த வேல் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். முருகன் வேலை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் ஒரு பித்தளை பாத்திரத்தில் சிறிதளவு பச்சரிசியை நிரப்பி அதன் மேல் வேல் வைத்து விபூதி குங்குமம் பூசி வழிபடலாம். இதனால் கிடைக்கும் பலன்கள்: முருகன் அருள் கிடைக்கும், காரிய தடைகள் விலகி திருமணம் கைகூடும், குழந்தை பேறு கிடைக்கும், கல்வியில் மேன்மை, மனபயம் நீங்கி வலிமை உண்டாகும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். வெற்றிவேல் வீரவேல் என முழங்கும் இடத்தில் வேலின் ஆற்றலும் முருகனின் ஆசையும் அனைவருக்கும் கிடைக்கும் என்று கூறி இந்த வீடியோவை நான் இனிதே நிறைவு செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு முருகரை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. வேல் வழிபாடு நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் வேல் வழிபாட்டை செய்து அனைவருமே பயன்பெறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.